ஹாய் வியூவர்ஸ், நாங்கள் எந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோன்னா ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறோமே. நம்ம பார்க்க போகிற படம் ஆள வந்தாங்க. பெண்ணை நம்பி பிறந்த போதே தொப்புள் கொடிகள் அறுபடுமே. மண்ணை நம்பும் மாமரம் ஒரு நாள் மாபெரும் புயலில் வேறறுமே. உன்னை நம்பும் உறுப்புகள் கூட ஒரு பொழுது உன்னை கைவிடுமே. இதை பெண்ணை மட்டும் நம்பும் நண்பா, பின்ன நாள் வரையில் பெண் வருமா? கவிதை நல்லா இருக்கு. நீங்கள் எழுதுனதா? நான் எழுத வேண்டியதே இல்லை, சொன்னாலே போதும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டமால்னு ஒரு அடி அடிங்க. அம்புடுதான். இந்த ஆளவந்தான் படத்துல மெயின் குறை எதை பத்தி பேசுறாங்க சொல்லு பார்ப்போம். சைக்கோவை பற்றி பேசியிருப்பாங்க, அப்புறம் அண்ணன் தம்பியை பற்றி பேசியிருப்பாங்க. அதையும் தாண்டி இந்த ஆளவந்தான் படத்துல மெயின் கோரே என்னன்னா பேரண்டிங்கை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஒரு குழந்தை கரெக்டான பேரண்டிங்கில் இல்லைன்னா, அவங்க பேரண்ட்ஸ் சரியில்லைன்னா அந்த குழந்தை சொசைட்டியில் எவ்வளோ சஃபர் ஆகுன்றத காமிச்சிருப்பாங்க. ஒரு மூவி நமக்கு புரியறதுக்கும் புரியாமல் போகிறதுக்கும் ரீசன் என்னென்னா, நம்ம அந்த படத்தில் எந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணுறோன்றது தான் இருக்குது. நீ இந்த படத்தில் நந்துவை ஃபாலோ பண்ணியா, விஜயை ஃபாலோ பண்ணியா? விஜய் தான், அவர் தானே ஹீரோ. ஆனால் நீ நல்லா பார்த்தனா டைட்டில் கார்டு போடுறப்ப நீ பார்த்தனா அதிலே கமல் அவர் யாரை நீங்கள் ஃபாலோ பண்ணுன்றது ஒரு இன்ட்டு கொடுத்துருப்பாரு. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இதை பாரு. இந்த டைட்டில் கார்டில் நீ பார்க்குறப்போ அந்த எட்டு உள்ள எட்டு யாரை குறிக்குதுன்னா நந்துவை குறிக்குது. அதே மாதிரி அந்த எமோஜி அந்த ரத்தத்தில் வருது. இது நந்து குறிக்கிறதுனால கமலஹாசன் படம் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணுன்றதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. இந்த விஜய் நந்து இவங்க ரெண்டு பேருமே நீ பார்த்தனா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ரெண்டு பேரும் ட்வின்ஸுங்கிறதுனால ரெண்டு பேருக்கும் நிறைய சிமிலாரிட்டி இருக்கும். இந்த படத்துல நீ பார்த்தனா விஜய் ஒரு கமாண்டோவாக இருப்பார். எதிர் நாட்டிலிருந்து நம்ம நாட்டை காப்பாற்றுற ஒருத்தரா இந்த படத்தில் தெரிகிறாரா. நந்துவோட கேரக்டரையும் பார்த்தா அதே தான். ஆனால் நந்துக்கு என்னன்னா அந்த ஹீரோயின் கேரக்டர் கிட்ட இருந்து நம்ம தம்பியை காப்பாற்றணுன்றது தான் அவரோட மோட்டிவா இருக்கும். ரெண்டு பேரோட மோட்டிவும் ஒன்று தானே இந்த படத்துல. இந்த படத்துல நந்து அவர் என்னதான் உடல் ரீதியா ரொம்ப பலமா இருந்தாலும் மன ரீதியா அவர் ஒரு குழந்தை தான். அதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த படத்துல நிறைய சீன்ஸ் இருக்கும். இந்த சீனை நீங்க பாக்குறப்போ இது தாயோட கருவறையில ஒரு குழந்தை படுத்திருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க நிறைய இடத்துல பாக்குறப்போ நந்து ஒரு புதுசா ஒரு மக்களை பாக்குறப்போ அவருக்கு ஒரு ஷாக் இருக்கும். இது இந்த படம் ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு கார் பார்க்கிங்ல அந்த கேரக்டர் மாறுறப்போ இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் நந்து கேரக்டர் ஒரு இன்ட்ரோவெர்ட். நந்து நிறைய இந்த கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்குற ஒரு கேரக்டரா சின்ன வயசுல இருந்து இருப்பார். ஓகேவா. கமல் அந்த ஐடியாவை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கமல் சூப்பரா யூஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ நீ இந்த சீன் பாரு. குவிண்டின் டாரண்டினோ தெரியுமில்ல. குவிண்டின் டாரண்டினோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் மேக்கர். அவ்வளோ பெரிய ஃபிலிம் மேக்கரே கில்பில்னு ஒரு படம் இருக்கும். கில்பில் வால்யூம் 1 வால்யூம் 2 இருக்கு. அதுல ஒரு ரொம்ப ஒரு ராவான ஒரு சீன் இருக்கும். இதை நம்ம எப்படி ஆடியன்ஸுக்கு எப்படி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா காட்டலான்னு குவிண்டின் டாரண்டினோ என்ன பண்ணாருன்னா, அந்த ஹீரோயினை ஒருத்தவங்களை சாவடிப்பார் பத்தியா, கத்தியில போட்டு சுத்துறது. நீ அந்த சீனை நார்மலா எடுத்துருக்க முடியுமான்னு வச்சு பார்த்தா எடுத்துருக்க முடியாது. இங்கதான் கமல் ஜீனியஸ்ன்னு காமிக்கிறாரு. அந்த சீனை கார்ட்டூன்ல எடுத்திருப்பாரு. குவிண்டின் டாரண்டினோ கில்பில்ல இதை இதே மாதிரி ஒரு சீனை அங்கேயும் ட்ரை பண்ணியிருப்பாரு. இதுல நோட்டபிளான விஷயம் என்னன்னா, ஒரு மீட்ல குவிண்டின் டாரண்டினோ என்ன சொல்லியிருப்பான்னா, தி சீன் வாஸ் இன்ஸ்பயர்டு பை இந்தியன் ஃபிலிம் மேக்கர் கமலஹாசன் சொல்லியிருக்கு. உங்க ஆசைப்படி வளர்க்க நீங்க ஒரு பையனை எடுத்துக்கங்க, வேணான்னு சொல்ல. ஏன் இஷ்டப்படி வளர்க்க எனக்கு ஒரு பையன் வேணும், எனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நோட் பண்ணனா, இந்த நந்து கேரக்டரை பாம்போட மெட்டஃபரா வச்சு ரொம்ப ரிலேட்டபிளா கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. அது நம்ம
ஜஸ்ட் லைக்னா அவர் அந்த இது போட்டிருக்காரு, அந்த டேட்டோ குத்திருக்காரு, ப்ளஸ் வந்து அவர் இன்ட்ரோ கொடுக்குறப்போ ஒரு பாம்போட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வருது, இதனால மட்டும் அவர் பாம்பை ரிசம்பிள் பண்ணுறாரு நம்மளால சொல்ல முடியாது. நீ ஒரு சீனில் பார்த்தோன்னா ஒரு பெரிய கார் சேஸ் நடக்கும். அந்த கார் சேஸில் உனக்கு தெரியுமா, அந்த ஒரு சேஸ் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. அது வந்து அதில் வந்து கமல் அவர் வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு எடுத்துட்டாரு. அது வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு சீக்வன்ஸு. அதை வந்து எடுத்துட்டு இல்லை இந்த இடத்துல பிளாக் போட்டால் நல்லா இருக்கும்ன்றதுக்காக திரும்பி அந்த சீனை மட்டும் ரீஷூட் பண்ணாங்க. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, அந்த சீனுக்கு அப்புறமேட்டு விஜய் கேரக்டர் வந்து ஒரு அடிப்பட்ட நிலைமையில இருக்கிறப்போ அந்த நந்து கேரக்டர் வந்து மேலே இருந்து ஒரு பாம்பு மாதிரி நின்று பார்க்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கொம்பேரியன் மூக்கன் பாம்பு இருக்குல்ல, அந்த பாம்பு வந்து ஒரு மனுஷனை குத்திருச்சுன்னா அந்த மனுஷன் சாவுறானா இல்லையான்னு அவன் சாவு ஊர்கோலம் வரைக்கும் மரத்து மேலே நின்று பார்க்குன்ற ஒரு கட்டுக்கதை இருக்கு. அது கட்டுக்கதையா உண்மையான கதையா நமக்கு தெரியாது. அப்படி நான் எந்த கொம்பேரியன் மூக்கு பாம்பும் பார்க்கறது நான் பார்க்கல. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு தான் இந்த சீன் இருக்கும். டாப் ஆங்கிள் இருந்து அவர் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னுமே நிறைய டீகோடிங் இருக்கு. ஆனா என்னன்னா, இந்த படம் வந்து 2001 வந்தது. நம்ம அப்பதான் பிறந்தே இருப்போம். ஓகே, அப்படின்றப்போ இவ்வளோ கேப் இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த படத்தை பத்தி பேசிட்டாங்க. நிறைய விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குன்றதால நம்ம ஒன்றும் இங்கே வந்து புதுசாக அதை புரட்சி பண்ண போகிறது இந்த படத்தை வச்சு. அப்படின்றப்போ எல்லாமே இருக்குன்றப்போ நம்ம இதோட இதை முடிச்சுக்கலாம். நாங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, 1917 படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அது வந்து ஸ்டிச்சட் மூவி தான், ஆனால் வந்து சிங்கிள் ஷாட்டில் எடுத்த ஒரு வார் படம். அதில் எத்தனை ஸ்டிச் இருக்குன்றதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ அந்த ரெஸ்பான்ஸை வச்சு நாங்கள் அந்த படத்தை போடுறோம்.